வெளியில அப்புறம் உள்ள காதுல இருந்த அடைச்சல் கிடைச்சல் மொத்தம் வெளில வந்துடும். இப்போ நீங்க பண்றதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நல்லா அப்படி உள்ளே கொடுத்து ஸ்பீக்கரை மேலே தூக்கிடணும். உள்ளே கொடுத்துட்டு அப்படி மேலே தூக்குங்க. அந்த மசிலை மேலே தூக்கிட்டு இப்போ சுற்றுங்க. அந்த மசிலை தூக்கி வச்சுக்கிட்டே தான் சுற்றணும். 9 சுத்தம் முடிச்சுட்டு கீழே இறக்கிட்டு கையை கீழே இறக்கிட்டு வெளில எடுத்திங்கன்னா காதில் இந்த குப்புன்னு அடைச்சிட்டு இருக்குது, காதில் கொயின்னு சத்தம் கேட்குறது, இறைச்சல், காதில் வடிதல், இந்த எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். புரியுதுங்களா? அடுத்தது காதை பிடிச்சி விடணும். காதை எப்படி பிடிச்சி விடுவோம்? எப்படி பண்ணுவோம்? பார்த்துமா, கம்பல் ஊந்துரு போதுமா? அட என்னம்மா இப்படி பிடிங்க பாருங்க. கட்டவிரல் பின்னாடி நல்லா காது செவந்து போற மாதிரி இருக்கணும். அம்மா கட்டவிரல் பின்னாடிங்கம்மா. அம்மா கட்டவிரல் பின்னாடி, கட்டவிரல் பின்னாடிம்மா. இப்படி 4 விரல் முன்னாடி. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. நம்மளாம் படிக்கும்போது காதோட 14 ராஜ உறுப்புகளும் தொடர்புடையது. நல்லா பிடிச்சி இழுக்கணும் பாருங்க. கிட்னி எல்லாமே. இன்னும் அடுத்தது போங்க, அடுத்த படம் போங்க. பாருங்க எவ்வளோ எவ்வளோ பார்ட்ஸ் நம்ம உறுப்புகள். எல்லாம் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க. காதல் மடல்ல தான் எல்லா உறுப்புகளும் இருக்கு. நல்லா பிடிச்சி என்ன பண்ணணும்? அதனால நிறைய கம்மல் குத்துவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டிங்க எல்லாம் குத்தி இருந்தாங்க. நல்லா பிடிச்சி இழுக்கணும் அப்படி. சரியா? ரைட். அப்புறம் அடுத்தது இது என்ன? நெத்தி பொட்டு. நெத்தி பொட்டு குத்தக்கூடாதுங்க. ஃப்ளாட்டாக வைக்கணும். நெத்தி பொட்டுன்னு எது தெரியுமா? முதல்ல நீ வைக்கிற பாயிண்ட் எல்லாருமே தப்பு. இங்கே எல்லாம் நெத்தி பொட்டு. இந்த கண்ணுலேருந்து அப்படியே நேராக வைக்கிறது நெத்தி பொட்டு. உங்கள் கண்ணாடி போதில்ல கோடு, அந்த இடங்க, அந்த இடம். இந்த கை ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கணும். கை இப்படி இருக்கணும். இந்த ஃப்ளாட்டாக வைக்கணும். இப்படி சுற்றணும். குத்துக்கூடாது. பாருங்க இந்த பட்டை, இந்த மெத்துன்னு இருக்க இடம் இப்படி படணும். பிறந்த குழந்தையை தொட்டா எப்படி தொடுவீங்க? அப்படி தொடணும். பிறந்த குழந்தையை தொடர மாதிரி தொடணும். அவ்வளோதான். உங்கள் பலத்தில் அங்கே காமிச்சிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அங்கே தொட்டு டிப்பில் பண்ணக்கூடாதுங்க. ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல பண்ணணும். இப்படி வச்சுக்கோ. நீங்கள் கை கீழே போயிட்டீங்க. ரொம்ப கண்ணுலேருந்து நேராக அப்படியே போய்ட்டுருங்க. இப்படி இந்த இடம். கண்ணாடி போயிட்டு எந்த பயிற்சி செய்யக்கூடாது. கண்ணாடி போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடாது. கண்ணாடி போட்டுட்டு காயக்கல்பாக பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் அங்கே தொடுற இடம் பாருங்கள். பிரெயின் மெமரைன். உங்கள் மெமரைனை தொடுறீங்க. இங்கே தொட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் மெமரைன் வேலை செய்யும் அர்த்தம். பாருங்க, அதுக்கு பேர் வந்து மினிஞ்ச். அந்த அந்த மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குல்ல, அதுதான் மெமரன். மெமரன்னா என்னது? ஜவ்வு. நம்ம தலை முடி இருக்கா, அதுக்குள்ளே ஒரு ஸ்கின்னு, அதுக்குள்ளே மண்டை ஓடு, அதுக்குள்ளே ஒரு மெமரன், அதுக்குள்ளே ஒரு மெமரன், அதுக்குள்ளே ஒரு மெமரன். அந்த 3வது மெமரனுக்கு கீழே தான் மூளை. ஆமாம், இங்கே வந்துடும். There are 3 memorans above the brain அப்படின்னு இருக்கும். நீங்கள் நெத்தி பொட்டை தொட்டா எதை தொடுறீங்க? உங்கள் மூளையினுடைய அந்த லிக்விடையே தொடுறீங்க அர்த்தம். புரியுதுங்களா? இந்த இடத்த தொட்டாலே என்ன ஆகிடும்? நமக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். தெரியுமா? இந்த இடத்த தொட்டுட்டாலே மனம் அப்படியே அமைதியாகிடும். மனம் ரொம்ப அமைதியாகிடும். மனசு ஞாபகம் வச்சுங்க, மனசு ரொம்ப அமைதியாகிடும். இந்த இடத்துக்கும் மூளையில் இருக்கிற லிக்விடுக்கும் விந்துநாதத்தில் இருக்கிற லிக்விடுக்கும் தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கி சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. பாருங்கள், நம்ம காயகல்பத்தில் அவ்வளோ சொல்கிறோம், அதை நாமளே இன்னும் புரிஞ்சிக்கல. ஆனால் இன்றைக்கி சயின்ஸு அதை சொல்கிறான். இன்றைக்கி சயின்ஸு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிரெயினை நம்மளால் தொட முடியாது நேராக. இந்த இடத்த தொட்டாலே பிரெயினை தொட்டுடலாம். பிரெயினில் இருக்கிற லிக்விடில் இருக்கிற மினரல்ஸும் மூலக்கூறுகளும்
விந்து நாதத்தில் இருக்கிற மூலக்கூறுகளும் ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட பயிற்சி இந்த பயிற்சி இல்லை? இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சாதாரணமாக ஃபஸ்ட்டு இப்படிலாம் பண்ண கரெக்டாக எங்கே பாயிண்ட்டை பிடிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்டர் ஆஃப் யுவர் ஐ ஒரு கோடு போட்டுட்டு வெளில வாங்க. அந்த வெளில வர இடம் தான் ரைட். இப்போ எத்தனை உயிரிடங்கள் பார்த்தோம்? 8 பார்த்துருக்கோம். 8 பார்த்துட்டோமா? 9வது உயிரிடங்கள் தான் இது. இதுக்கு பேர் தான் அண்ணான் அடங்கல் அப்படின்னு பேர். பொட்டுல பட்டா பொட்டுன்னு போயிடும். 9வது உயிரிடங்கள் இது தான். சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபேஷியல் மசாஜ். இந்த ஃபேஷியல் மசாஜ் எப்படி பண்ணுவோம்? பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல மேலேருந்து கீழே தானே வருவோம், அப்புறம் தானே கீழேருந்து மேலே போவோம். பண்ணுங்க. பண்ணுங்க. இப்படி தான். அம்மா இப்போ மணி 4:45. எல்லோரும் இப்போ நேராக முடிஞ்சோன்னு எங்கே போக போகிறோம்? எங்கே போக போகிறோம்? நம்ம மேக்கப் கலைஞ்சா என்ன? இப்போ நல்லா தான் தேய்ங்களே முகத்தை. நல்லா தேய்ங்க, நல்லா தேய்ங்க. எப்படி தேய்ங்க? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. எப்படிம்மா பண்ணுறீங்க? தப்புமா, தப்புமா. இவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. முதல்ல மேலிருந்து கீழே வரணும்மா. முதல்ல மேலிருந்து கீழே வாங்க, அப்புறம்தான் கீழே இருந்து மேலே ரிவர்ஸ் போகணும். பண்ணுங்க. அதாவது ரொம்ப பாதுகாக்கிறீங்களே, ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிஷம். ஆமாம், இந்த லைட் அவ்வளோதானா? ரைட். இங்கே பாருங்க, நான் பண்ணுறேன் பாருங்க. மசாஜ், ஃபேஷியல் மசாஜ். நீங்கள் முன்னாடி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸு இது எப்படி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆகுது பாருங்க. பிஃபோர் மசாஜ், ஆஃப்டர் மசாஜ். கை எங்கே அழுத்தம் கொடுக்கணும். 2 சுண்டு விரல் இந்த சுமங்கலி போட்டு வைக்கிற இடத்துல, இந்த இடத்துல இருங்க பார்த்துக்கோங்க. கை நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். முதல்ல மேலிருந்து கீழே 3 பண்ணணும். நல்லா கண்ணத்தை அழுத்தணுங்க. இப்போ கீழே இருந்து மேலே. ஃபேஸ் என்னாச்சு? ஆகுதா? இப்படி தான் பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆச்சுங்களா? இப்படி மாறணுங்க. நம்ம சும்மா தொட்டு கொடுக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸே பிரைட் ஆகும். நீங்கள் இது எது இப்போ இப்படி அழுத்தும் போது நெக்ஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்களா? 13 பாயிண்ட் இருக்குது நம்ம ஃபேஸில். நீங்கள் சும்மா அப்படி தொட்டுக்கு இது எதுக்கு தெரியுங்களாங்க? நம்ம ஆழியரில் கூட சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் பயிற்சி முடிச்சு ரொம்ப சைனஸ் இருக்குது, தொடர் தும்மல் இருக்குன்னா இந்த கை எப்படி வரும்? இந்த கை வந்து நல்லா ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா தொடர் தும்மல் இருக்கும். இந்த இடம் வந்து தொடர் தும்மல் இருக்கும். நாளடைவில் அதுவே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் கை வரும்போது இந்த இடத்துல ஷார்ப்பாக வரும், அது ஓகே. இந்த மூக்கு கிட்டே வரணும் வரும். ஆனால் இந்த கண்ணத்தையும் இப்படி அழுத்தணும். இங்கேருந்து போகும்போது இப்படி அழுத்தணும். இது வந்து கைகள் பாருங்க, உங்கள் புக்கில் இருக்குது. உங்கள் கைகள் காதுகளின் பின்புறமாக அப்படி இப்படி அழுத்தணும் பாருங்க. மேலேருந்து கீழே வரும் பொழுது இந்த மேலே இருக்குல்ல, சுமங்கலி போட்டு வைக்கிற இடம் இருக்குல்ல, அது பெண்களுக்கு கர்ப்பப்பை. எதுக்கு இங்கே பொட்டு எப்போ வைக்கிறேங்க? இந்த பொட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஏன் முன்னாடி வைக்கல? அது வச்சது யாரு? மேரேஜ் அன்னைக்கு தானே. யார் வைக்கிறா? ஃபர்ஸ்ட் வச்சது யாரு? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தானே வைக்கிறாங்க. நாங்க தானே வச்சோம். மேரேஜ் அப்போ வைப்பாங்க. அது வச்சுட்டா என்னடான்னா அன்னிலேருந்து தாம்பத்தியம் ஆரம்பிக்குதுங்க. அந்த யூட்ரஸ் ஸ்டிமுலேட் ஆகும். அதுதான் யூட்ரஸ் சுருங்கி வரியறதுக்கு அன்னிலே நம்ம வைக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொன்று வகுடு எடுத்து வர்றாங்க அந்த காலத்தில் எல்லாமே. இதுக்கு பேர் வகுடுன்னு பேர். சீமந்தம்னு சொல்லும். சீமந்தன்றது ஃபங்க்ஷன் பேர் இல்லை, இதுக்கு பேர் சீமந்தம். இந்த கோடுக்கு பேர் சீமந்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பழங்கால மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாப்பா ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா, கருத்தரிக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் வயிறெல்லாம் இறங்கிடுச்சா. அப்போல்லாம் என்ன டாக்டர்லாம் கிடையாது. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரு 9 பேர் 10 பேர் சேர்ந்து முள்ளமன்றி முள் தான் இருக்கிறதுலே அழுத்தமான முள். அந்த முள்ளமன்றி முள்ளை வச்சு நல்லா ரத்தம் வர மாதிரி கீனி விட்டாங்கன்னா கர்ப்பப்பை வாய் திறந்து நார்மல் ஆகிடும். அப்போ ரொம்ப பழைய நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடி அதுவே தான் அப்படியே வெரி ஓல்டாக அப்படியே பாரம்பரியமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆனாலே சீமந்தம். இது பேர் சீமந்தம். அது ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வைக்க ஆரம்பித்தோம்.
முதல் முள்ளமண்டி முள் இருந்தது, அப்புறம் வந்து மர சீப்பு இருந்தது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சீப்பாச்சு, இப்போ சீப்பே இல்லாமல் போயிடுச்சு. சீப்பு இருக்குது, வகுடு இல்லை. வகுடு இல்லை. நான் எங்கள் மன்றத்துக்கு வர பிள்ளைங்களுக்கு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம், தயவு செஞ்சு வகுடு எடுத்து வாருங்கண்ணா. நம்ம அம்மாலாம் பாட்டிலாம் வகுடு எடுத்து வரணாங்க. கர்ப்பப்பை பிரச்சனை வந்ததா பார்த்தீங்களா? எப்போ வகுடு எடுத்து வராமல் போனோமோ அப்போவே நமக்கு கர்ப்பப்பையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. நீங்கள் அறிவியல் பூர்வமாகவும் அதுதான். நாங்கள் அதான் சொல்லுவோம், ஒரு மேரேஜ் ஆகிடுச்சா ஒரு குழந்தை வர வரைக்குமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சீப்பு. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மர சீப்பு 210 ரூபா 180 ரூபான்னு விற்குதுங்க. இப்போ திரும்ப பழைய ட்ரெண்டுக்கு மாறுறாங்க, மர சீப்பு வாங்குறாங்க எல்லாரும். அப்போ இது குங்குமம் வைக்கிறது அப்படிதான். டெய்லி இந்த இடத்துல வைக்கும்போது நம்ம இதுக்கு பேர் பச்சினேர் வர்மம்னு பேர். வர்மத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி காம்ப்ளிகேஷனாக இருக்குது, தலை திரும்பல, நார்மல் ஆகணும் அப்படின்னா டெலிவரி டேட்டு கொடுத்துறாங்கல்ல டாக்டர், அதுலேருந்து ஒரு வாரம் முன்னாடி இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த இப்படி அசைச்சு விடணும். நான் அப்படியே அசைக்கிற பார்த்திக்கலாம், 3 விரல் வர்மம், 3 விரல் வச்சு இந்த இடத்த இப்படி முன்னும் பின்னமா அசைச்சு விடலாம். இல்லை இந்த முதல் முடி இப்படி பிடிச்சி இப்படி அசைச்சு விட்டீங்கன்னா வலிக்கிற மாதிரி நார்மல் டெலிவரியா இருக்கீங்க. 7th மந்த்ல பண்ணக்கூடாது, சரிங்களா? டெலிவரிக்கு ஒரு 10ஆம் தேதினா 5 6 தேதி ஒரு 5 days பண்ணீங்கனாலே வந்துருங்க. எங்க சென்டர்ல ஒரு 2-3 பிள்ளைங்களுக்கு சிசேரியன் சொன்ன பிள்ளைங்களுக்கு நார்மல் ஆயிருக்கு பண்ணி. ப்ளஸ் நம்மளுடைய காயகல்பத்தில் அஸ்வினி முத்திரை ரொம்ப பெஸ்ட், அது ரொம்ப நல்லா கேட்கும். அப்போ அட்லீஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமாவது நம்ம பிள்ளைங்களை வகுடு எடுத்து வர சொல்லுங்க. நாம தினம் வர முடியலனா கூட, நாங்களாம் இப்போ நான்லாம் ஒரு நாள் கூட வகுடு இல்லாமல் வாரினதே கிடையாதுங்க. வகுடு எடுத்து நல்லா அழுத்தி வாரும்போது நம்ம யூட்ரஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம். அதுதான் இந்த ஃபேஷியல் மசாஜ் நல்லா அழுத்திட்டு வரணும். முகவாதம் வராது. சன்னி வர்மம்னு சொல்லுவாங்க. முகவாதம் வந்தால் வாய்க்கு ஒரு மாதிரி போயிடுது பார்த்தீங்களா, பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. வரணும் இந்த இடம் தான் இப்படி தான் கொடுப்பாங்க வரணும். அதை நீங்கள் டெய்லியே இந்த ஓரத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த முகவாதம் பேரலிசிஸ் பயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? அதுக்கு தான் இது பண்ணுறது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து யூட்ரஸ், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, பட்சி வர்மம். இது என்ன பட்சியோட ரெக்க மாதிரி இருக்கு. பட்சினா பறவை மாதிரி இருக்கு இந்த இடம், நமக்கு பறவையினுடைய விங்ஸ் மாதிரி இருக்கு இந்த இடம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய வெப்பத்திலிருந்தும் சந்திரனுடைய குளிர்ச்சியிலிருந்தும் தாங்கிக்கிறதுக்கு தான் பட்சி வர்மம். நம்ம பாரம்பரிய சடங்குகள்லே பாருங்க, அந்த காலத்தில் இப்போ இல்லைங்க, நாங்கள் எனக்கெல்லாம் மேரேஜ் பண்ணும்போது கூட வச்சாங்க, இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்தும் போது சூரியன் அடிச்சு. ஏன்னா கல்யாணம் அப்போல்லாம் அரேஞ்சு மேரேஜ் தான் நடக்கும். அரேஞ்சு மேரேஜ் ஆகும்போது அந்த குழந்தை வந்து இன்னொரு வீட்டுக்கு போது ஒரு எமோஷனாக இருக்கும். அப்பா அம்மா விட்டுட்டு போகணும், ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் மயக்கம் வந்துடக்கூடாதுன்னு இந்த பாருங்க, இந்த இடத்த இந்த முடியை டக் பண்ணி, இந்த சுண்ணாம்பு காலம் இருக்குல்ல, இந்த சுண்ணாம்பு காலம் இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல சூரியன், இந்த பக்கம் சந்திரன் வச்சுட்டுவாங்க. இந்த இடத்துல ராக்கடின்னு நிற்பாங்க. இந்த பிடரி வர்மத்தில் ராக்கடின்னு சொல்லிட்டு அந்த உச்சி பில்லுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அழுத்தி விட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த குழந்தை மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. எல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு கிடையாது, எல்லாமே ரொம்ப அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் அழகாக பண்ணாங்க. இப்போ எல்லாம் தலை விரிச்சு போட்டு நிற்கிறோம், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவ்வளோ எவ்வளோ பாரம்பரியமாக நம்ம வாழ்வியல் முறையே மாறி போச்சு பாருங்க, சரிங்களா? எல்லாம் அழகாக. அப்போ இது யூட்ரஸ். அண்டு ஆண் பெண்ணுக்கு வந்து மனசில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கும் எமோஷன் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த காமன். ப்ளஸ் பெண்களுக்கு இது வந்து சூரியன் சந்திரன்லேருந்து வர குளிர்ச்சியும் வெப்பத்தையும் தாங்கிறது. அதுக்கு தான் இப்போ காலையில் பாருங்கள், விபூதி போடுறவங்களாம் பாருங்கள், காலையில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் குழைச்சி விபூதி போடுவாங்க காலையில். சாயங்காலத்தில் பாருங்கள், தண்ணியில் குழைக்க மாட்டாங்க, ட்ரையாக போடுவாங்க. ஏன்? காலையில் வெப்பத்துலேருந்து பாதுகாக்கணும், சாயங்காலத்தில் குளிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கீழே வரும் பொழுது இதுக்கு பேர் திளர்த்த காலம்னு பேர், ஆக்கினை. இதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்படியே இப்படி கீழே வரும் பொழுது கண் சார்ந்த வர்மங்கள் 5, மூக்கு சார்ந்த வர்மங்கள் 5. பாருங்கள், 1 2, கண்ணில் ஒரு 5, எவ்வளோ ஆச்சு? 7, மூக்கில் ஒரு 5, 12, கன்னத்தில் 2, வலமூர்த்தி காலம் சன்னி வர்மம் 14. மேலேருந்து கீழே இருக்கும்போது 14 வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். கீழேருந்து ரிவர்ஸ் இப்படி மேலே போகும் பொழுது காது, இந்த பாருங்க, தோருக்கு பாருங்க, இதுவும் வந்து என்ன பண்ணிட்டுனா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். காதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்தும். அப்படியே பின்னாடி இப்படி வரம் பாருங்க, இப்படி இந்த இடம் பாருங்க, இதுக்கு பேர் வந்து பொரிச்சான் காலம்னு பேர். பித்தப்பை கல் வந்துருச்சுனாலோ
கிட்னி ஸ்டோன் கல் வந்துருச்சுனால குதிக்கால் வலிக்கும் தெரியுங்களா? கால் எடுத்து சொல்லி குத்துற மாதிரி லேடிஸ்க்கு நிறைய ஒரு கல்குலர் பல்ஸ்னு குதிக்கால் வீக்கம் வந்துட்டாலோ கல்குலர் பல்ஸ்னு சொல்லுவாங்க. அது சுண்ணாம்பு ரெண்டு நடுவரல காதுக்கு பின்னாடி வச்சுக்கணும். ரெண்டு காதையும் தேய்க்கணும். ரெண்டு காதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு சூடு பறக்க தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்டோன்லாம் கரைஞ்சிரும். கிட்னி ஸ்டோன் கரைஞ்சிரும், பித்தப்பை ஸ்டோன் சின்னதாயிடும், ஸ்லட்ஜ் பிளாஸ்ட் ஆகிடும் நடுவரல். ரைட், அதைத்தான் நீங்கள் இப்படி வரீங்க. அப்படியே இங்கே வரும்பொழுது தைராய்டு T3 T4 TSH இந்த இடம் தான் தைராய்டு. அப்படியே நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா த்ரோட் வோக்கல் கார்டு இந்த இடம். இங்கே வந்துட்டிங்கன்னா ஒட்டு வர்மம். குழந்தைங்க இப்போ திக்குவாய் இருக்குது. ஒரு சில பேருக்குலாம் 10 பேர் நடுவில் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்புறம் வயசு ஆக ஆக நம்ம குரல் என்ன வந்துடும், நடுக்கம் வருது இல்லை. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 80 வயசு ஆனாலும் உங்கள் குரலில் ஒரு நடுக்கமே வராது. அது கூட சரியாயிடல, எல்லாமே சரியாயிடும். அப்புறம் ஆமாம் இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் திக்குவாய் இருக்கிற குழந்தைங்க, 4 பேர் நடுவில் பேசுறதுக்கு பயப்படுற குழந்தைங்க, ஸ்பீச்சே இன்னும் வரல பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம். சில 3 வயசு ஆகிடுச்சு, இன்னும் அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டுது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, தினமும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அது பாருங்கள் இந்த இடத்த தான் இப்படி இழுத்து விடணும். அந்த குழந்தைங்களுக்கு இந்த நடுவரலால் இந்த இடத்த இப்படி நல்லா இப்படி குழந்தைங்களுக்கு இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த காதுலேருந்து ஆரம்பித்து இந்த 3 விரலால் இந்த இடத்துல ஒரு பல்லம் இருக்கும். இந்த பல்லத்தை 1 2 3 1 2 3 1 2 3 மற்றவங்களுக்கு பண்ணும்போது, நமக்கு நாமே பண்ணும்போது கட்ட வரல் 1 2 3. இது பண்ணியாச்சுன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்தில் குழந்தைக்கு வோக்கல் கார்டு கிளியர் ஆகி ஸ்பீச் பேச ஆரம்பிச்சிடும். நிறைய குழந்தைங்க மாதிரி பேசியிருக்காங்க. ஆமாம், கை எப்போ மசாஜ் முடிச்சுட்டு கை என்ன எடுத்துன்னு வரணும், இப்படி வரணும். இப்போ பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று மேலேருந்து ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம். மேக்கப்லாம் கழிஞ்சா பரவாயில்ல. கீழே இறக்குங்க. 1 ரிவர்ஸ் எப்படி கீழே இப்படி மேலே போய் கை காது ஓரமாக போய் காதுக்கு பின்னாடி நல்லா அழுத்திட்டு வாங்க. நல்லா ஃபுல் ப்ரெஷர். அவ்வளோதான். கடைசியில் என்ன பண்ணோம், எனக்குள்ளே இருக்கிற அத்தனை நெகட்டிவும் வெளியில் தள்ளிடணும். புரியுதுங்களா? ரைட், ஓகே. பாருங்க, ஃபேஷியல் ஜோன் மேப். நெக்ஸ்ட் அடுத்தது 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர். ரைட், அடுத்தது போகலாம். என்ன போட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ நரம்புகள் இருக்குது நம்ம உடம்புல. there are 72,000 நர்வ்ஸ் இருக்குது. இந்த 72,000 நரம்புகள் நம்ம உடம்புல 14 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கு. அந்த 14 ஜங்ஷனில் நம்ம கை வச்சு டச் கொடுக்குற பயிற்சிக்கு பேர் தான் 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் அப்படின்னு பேர். அந்த 14 பாயிண்ட் அந்த 14 ஜங்ஷனுக்கு பேர் மெரிடியன் நரம்புகள் அப்படின்னு பேர். அதில் பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1. இதுதான் இந்த 14 பாயிண்டில் நம்ம டச் கொடுக்கறது தான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி. இதில் 72,000 நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, அது எங்கெங்கே இருக்குது நமக்கு தெரியணும்ல. அடுத்த ஸ்லைடு போங்க. இதுதான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் பாடி முழுக்க எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுறது. இதான் 72,000 நரம்புகள் எங்கெங்கே இருக்குது நம்ம உடம்புல. தான் எங்கேருந்து எங்கள் தலை உச்சியில், செவியில், விழியில், மூக்கு, கன்னம், பிடரிக்கு பின்னு, தோள்கள். ஆமாம், லிங்கம் யோனினா ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, அடிவயிறு, மூலம், சந்தினா ஜாயின்ஸு, பாதங்கள், மிச்சம் எல்லா பாகத்தையும் இணைக்கிறது தான் 6154. இந்த 72,000 நரம்புகள் தான் 14 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கு. சரிங்களா? ரைட், அடுத்தது போகலாம்யா. ஒரு நிமிஷம் எடுங்க. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் மெயினாக பாருங்கள். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணிங்கன்னா என்னென்ன விட்டமின்ஸ் கிடைக்குது பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே படிங்களேன். விட்டமின் ஏ, அப்புறம் B1 B2
B3, B5, B6, B7, B9, B12, விட்டமின் சி, டி அண்டு இ. இவ்வளவு விட்டமின்ஸ் கிடைக்குது எதில்? 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில். ஆனால் இந்த பயிற்சிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். குறிப்பாக 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் பாயிண்ட் நம்பர் 11 அண்டு 12 அதில் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது போகிறீங்க, அடுத்தது போங்க பாருங்கள். இந்த ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து குழப்பம் வருது இதில், கை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கணும் அப்படின்னு. அதில் முன்னாடி அதிலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதிலே இடது கை, மோதிர விரல், நடுவிரல் என்ன அங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது வந்து மூன்றும் வந்து பின்புறம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆள்காட்டி விரல்கள் உபயோகப்படுத்தவும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 9, 11, 12 மற்றும் 14 ஆள்காட்டி விரலை பயன்படுத்தவும். புள்ளிகள் 6, 10, 13இல் பெருவிரல் கட்டை விரலை உபயோகப்படுத்தவும். இந்த ஷீட்டும் கொடுத்துருக்கோம், அந்த ஜெராக்ஸில் இருக்குது. சரிங்களா? ரைட். பாயிண்ட் நம்பர் 1, கழுத்துக்கு பின்னாடி கை வச்சிட்டோமா? எங்கே கை வைக்கணும்? கழுத்துக்கு பின்னாடி திரும்பினீங்கன்னா நம்ம கழுத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு தெரியும். அந்த குண்டில் தான் நடுவிரல் வரணும். ஞாபகம். அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து என்னது? சரமுடிச்சுன்னு பேர். மேலே ஆள்காட்டி விரல், கீழே வந்து மோதிர விரல், மூணுத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து அடுத்த 13 பாயிண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம கையை எடுக்க கூடாதுன்னு சொல்கிறோம்ல. ஏன் எடுக்கக்கூடாது? காரணம் என்ன? என்னம்மா அந்த என்ன முடிச்சுன்னு பார்த்தோம், அதுக்கு பேர் சரமுடிச்சு. சரமுடிச்சினுடைய வேலை என்ன? உடலையும் மனதையும் இணைக்கும். அதுதான் ஆர்டரை. இதுதான் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போவோம் சிக்னல். என்னம்மா கழுத்துக்கு பின்னாடி இப்படி கை வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம செயின் போட்டிருந்தோம்னா ஒரு குண்டில் போய் நிற்குது இல்லை, அந்த செயின் அங்கே தான் உட்காரும். அந்த இடம் சரமுடிச்சில் தான் உட்காரும். செயின் போய் கொடுப்படும். அந்த சரமுடிச்சை எப்பவுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணுன்றதுக்கோசம் தான் நம்ம கழுத்தில் செயின் போட்டதுக்கு காரணமும் அதுதான். புரியுதுங்களா? அப்படி கைப்பிடி வைக்கும் பொழுது அந்த குண்டா இருக்கு இல்லையா, அந்த குண்டில் நடுவிரல் படணும், இந்த விரல் படணும். அந்த குண்டுக்கு மேலேயும் கீழேயும் 2 பள்ளம் தெரியும் குட்டியாக. நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது நல்லா தெரியாது, படுத்துட்டு இருக்கும்போது நல்லா தெரியும். அந்த பள்ளத்தில், மேல் பள்ளத்தில் ஆள்காட்டி விரல், கீழ் பள்ளத்தில் நடுவிரல், அந்த குண்டில் பெருவிரல். இந்த பிரச்சனை அவ்வளோ. இதுதான் உடம்பையும் மனசையும் இணைக்கும். வேகஸ் நர்வ் சிஸ்டத்தோட சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். 3 ஜோடி நரம்புகள் இணையும் இடம் அந்த இடம். அதனால தான் கடைசி வரைக்கும் அங்கேருந்து கையை எடுக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 எங்கேருந்து நம்ம எங்கே கை வைப்பணுமோ? பாயிண்ட் நம்பர் 2 எங்கே வைப்போம்? குழப்பம் வரும். இப்போ குழப்பம் வந்துருச்சு எல்லாருக்கும். எங்கே கை வைப்போம் சொல்லுங்கள்? இங்கே. கரெக்டாக சொல்லணுமே, எங்கேன்னு சொல்லணுமே. நம்ம புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்? நெஞ்சு குழியிலிருந்து 1 அங்குலம் கீழே அப்படின்னு இருக்கும். புஸ்தகத்தில் மகரிஷி கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்து 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி எல்லாரும் இப்படிலாம் இல்லை. இந்த உடம்பு தொந்தியும் தொப்பையும் இல்லை. கரெக்டாக நெஞ்சு குழியிலேருந்து 2 விரல் கீழே வச்சோம்னா கரெக்டாக உடம்பு அழகாக இருக்கும். 2வது பாயிண்ட், 2 விரல் வச்சா 3வது பாயிண்ட், 2 விரல் வச்சா 4வது பாயிண்ட், அடுத்த 2 விரல் வச்சா தொப்புள் வந்துடும். இப்போ வராது. ஏன் வராது? ஏன் வராது? நமக்கு வந்து மேல் வயிறு அதிகமாயிடுச்சு இன்னைக்கு. பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி நமக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஆண்களுக்கும் அதே மாதிரி என்ன. அப்போ என்ன இப்போ நீங்கள் நெஞ்சுக்குழிக்கு கீழே இருந்து 2 விரல் கீழே போயிட்டு வச்சிட்டிங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி தான், இவங்க சொன்ன மாதிரி தான், 2 விரலாக போயிட்டு 4 பாயிண்ட் முடிச்சிங்கன்னா அடுத்த 2வது விரல் தொப்புள் வரணும். நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க 2, 4, 6, 8 விரல் போனாலும் தொப்புள் வராது உங்களுக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு மேடு ஏறி இறங்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்போ
சிம்பிள் வே. தொப்புளுக்கு மேலே இருந்து 6 விரல் மேலே போயிடுங்க. தொப்புளுக்கு மேலே இருந்து 6 விரல் மேலே போயிடுங்க. தொப்புளுக்குள்ளே கை வைக்க வேண்டாம். 4, 6 அந்த இடம் தான். நெஞ்சுக்குழிலேருந்து ஒரு 2 அங்குலம் கீழே போனாலும் அந்த இடம் தான். கரெக்டாக வந்துடும். குழப்பமே இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு அதுலேயும் குழப்பம் இருக்கா? என்ன ஒரு இண்டிகேஷன் கேட்டிங்கன்னா, ஆமாம், 14 பாயிண்ட்லேயும் துடிப்பு தெரியும். தெரிஞ்சதுன்னா கரெக்டாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தெரியுதா? அதுக்குன்னு எனக்கு தெரியலையே கோலப்பட வேண்டாம். நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னா அங்கேருந்து வலது பக்கம் இடது பக்கம் மேல்புறம் கீழ்ப்புறம் ஒரு அங்குலம் வரைக்கும் எனர்ஜி என்ன பண்ணுது? அது எடுத்துக்கும். அதுவும் சொல்லிடுறேன் இப்பயே. சார் எனக்கு துடிப்பே தெரியல, என்ன பண்ணுறது? குழப்பிக்காதீங்க, சரிங்களா? அப்போ பாயிண்ட் நம்பர் 2, அங்கேருந்து 2 விரல கீழே பாயிண்ட் நம்பர் 3, அங்கேருந்து 2 விரல கீழே பாயிண்ட் நம்பர் 4. 3 பாயிண்ட் இருக்கா? இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நாம் சாப்பிட்ட சாப்பாடு அடுத்த வேளை நான் சாப்பாடு சாப்பிடணுன்னா இது வேலை செய்தால் தான் அடுத்த வேளை எனக்கு பசியே வரும், இல்லைன்னா பசி வராது. நம்ம சாப்பிட்ற உணவு கேஸ்ட்ரிக் ஜூஸாக மாறுறதுக்கு உள்ளே போய் இந்த சுண்டல் உள்ளே போச்சு. இப்போது இது சொல்லும், சுண்டல் உள்ளே வந்துருச்சு, கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சுண்டலையும் கேஸ்ட்ரிக் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான், அந்த உணவோட கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருந்தால் தான் குடலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்து உணவுன்ற சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும், இல்லைன்னா மாற்றாது. இப்போ 2, 3, 4 என்ன பண்ணிட்டு சுண்டல் என்ன பண்ணிடுச்சு? இப்போது கேஸ்ட்ரிக் ஜூஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் ஒன்றா சேர்ந்து 5ல் எத்தும் போய் வச்சிடுச்சு. இப்போ பாயிண்ட் நம்பர் 5 தொப்புளில் கை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம தூக்குறோம் இல்லையா? தூக்கும் பொழுது சிக்னல் வரும், கேஸ்ட்ரிக் ஜூஸும் சுண்டலும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது உணவு என்கின்ற சத்து பொருளை ஆற்றலாக மாற்றுறதுக்கு என்ன வேணும்? கேஸ் அடுப்பு வேணும். கேஸ் அடுப்பு ஏற்கனவே உள்ளே இருக்குது, 98.6 டிகிரி சமானன் ரெடியாக இருக்குது. இப்போ இது எரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அமிலம் தேவை. அப்போ தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு இதுவும் கூட வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ தான் பாயிண்ட் நம்பர் 5 உணவை சரியான முறையில் மாற்றுறதுக்கு பாயிண்ட் நம்பர் 5 தூக்கணும் மேலே. அது மட்டும் இல்லை, 5 மேலே தூக்கின உடனே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு சுரக்கும் பொழுது பாயிண்ட் நம்பர் 1 பித்தப்பை, கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் ஒரு மெசேஜ் வரும். சுண்டல் வந்துருச்சு, கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துருச்சு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துருச்சு. இப்போது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு இந்த சுண்டல் கேஸ்ட்ரிக் ஜூஸோடு கலந்ததை மட்டும்தான் எரிக்கணும், குடலை எரிக்க. ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? குடலையே எரிச்சிடும்ல. குடலை எரிக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து ஒரு மெசேஜ் யாருக்கு வரும்? பித்தப்பயிருக்கு வரும். இப்போ பித்தப்பை என்ன பண்ணோம்? உடனே போய் பித்த நீரை குடலுக்கு உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடும். இதெல்லாம் யார் பண்ணுறது? எல்லாம் நான் பண்ணேன்னு நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் ஒன்று நம்மளால் பண்ண முடியுமா? இறைவன் நமக்குள்ளேருந்து எப்படி ஒரு சிஸ்டத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ பித்த நீர் என்ன பண்ணணுன்னா அங்கே போய் குடலுக்குள்ளுக்குள்ளே கோட்டிங் கொடுத்துரும். கொடுத்த உடனே குடலை பாதுகாத்துரும். உணவு மட்டும் என்ன பண்ணுப்பதை ரசமாக மாற்றிடும். முதல் தாதுவாகிய உண்ட உணவு உணவாக மாறுது. முதல்ல ரசமாகி ரத்தமாகி தசையாக மாறுதில்லை. இப்போ ரசமாக அதை வந்து மாற்றிடும். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் எனக்கு பித்தப்பையே கட் பண்ணிட்டாங்களே. சில பேர் கட் பண்ணிடுறாங்களே பித்தப்பை, என்ன பண்ணலாம்? பித்தப்பை கட் ஆகிடுச்சே, இப்போ அவங்களெல்லாம் என்ன ஆகிடும்? இப்போ பித்த நீர் போகாது. பித்த நீர் போகலன்னா குடல் என்ன ஆகும்? இப்போ புண்ணாயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்புறம் எப்படி டாக்டர்ஸ் கட் பண்ணுறாங்க? ஒரு கொஸ்டின் வருதா? உங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட் மெய்டு இருக்கிறாங்க. அவங்க 1 மாதம் வரல, அந்த வேலையை யார் பார்ப்பாங்க? அது மாதிரி தான் பித்தப்பை இல்லைன்னா பித்தப்பையனுடைய பாஸ் யார்?
கல்லீரலில் அந்த வேலையை பார்த்துக்கும். அவ்வளோதான். அது வேலையை பார்க்குற வரைக்கும், கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் டாக்டர் என்ன சொல்லுவார், உணவெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடுங்க. 3 வேளை உணவை 6 வேளையாக சாப்பிடுங்க. 6 வேளையாக சாப்பிடுங்க. இது காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, தாளிச்சு இதெல்லாம் அதிகமாக எடுத்தாதீங்க சொல்கிறாங்களா? அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் அதுக்கு தான். பாயிண்ட் நம்பர் 5, பித்தப்பையை பலப்படுத்தும், கால் பிளாடர் ஸ்டோனை வராமல் பாதுகாக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சரியான முறையில் சுரக்கும். பாயிண்ட் நம்பர் 6, கட்டை விரலை வச்சு என்ன பண்ணுறோம், கீழ் நோக்கி தள்ளுறோம். இது எதுக்குன்னா இங்கே ஜூஸ் ரெடி ஆகிடும், சப்த தாதுக்கெல்லாம் ப்ராசஸ் போயிடும். பாயிண்ட் நம்பர் 5லேருந்து இப்படி போயிடும், சிறுகுடலுக்கு வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்ட தண்ணி, உணவில் இருந்த தண்ணி, சுண்டலில் போட்ட இருந்த உப்பு தண்ணி என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, பித்த நீர், இது எல்லாம் சேர்ந்து இதிலிருந்து மொத்தமாக சேர்ந்த கலவை தான் பாயிண்ட் நம்பர் 6 கீழே 1 மணி நேரத்துக்கு 40 கிராம் வீதம் சொட்டு சொட்டாக வந்து யூரின் பிளாடரில் உழற சிறுநீர். அதுதான் பாயிண்ட் நம்பர் 6. பாருங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்கள், புரியுதா? அப்போது கீழே தள்ளினா யூரின் பிளாடருக்கு உப்பு எங்கேயும் தங்காமல் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து யூரின் பிளாடரில் வந்து 1 மணி நேரத்துக்கு 40 கிராம் சிறுநீர் இங்கே வந்து உழுது. 1 மணி நேரத்துக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 40 கிராம் யூரின் வந்ததுன்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கணும். நீங்கள் 6 முறை சிறுநீர் கழிச்சாதான் ஆரோக்கியமான மனிதர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு. அறியாமையில் இருக்கவங்க 1000 சொல்லுவாங்க நம்மளை. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் 6 முறை சிறுநீர் போகிறேன்பான்னு சொல்ல, உனக்கு சுகர் இருக்கு போதுப்பா, டாக்டரை பாருப்பான்னு சொல்லுவாங்க நம்மளை. ரொம்ப அறிவாளி மாதிரி அவங்க தான் பேசுவாங்க. 6 முறை சிறுநீர் கழிச்சா ஆரோக்கியமான மனிதர். 2 முறை மலம் கழித்தால் ஆரோக்கியமான மனிதர். ஒரு நாளைக்கு 2 முறை, 6 முறை சிறுநீர். அபானனுடைய வேலையே தான். 6 முறை சிறுநீர், 2 முறை மலம், 15 நாட்களுக்கு 1 முறை வித்து கழிவு. இது 3 பண்ணுறது தான் அப்பான். அப்போ பாயிண்ட் நம்பர் 6, கிட்னியை பாதுகாக்கும், கிரியாட்டின் லெவலை மெயின்டைன் பண்ணும், யூரிக் ஆசிடு உடம்புல உப்பு பிரிக்கிற தன்மையை சரியான முறையில் பிரிக்கும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ப்ளஸ் ஆண் பெண்ணுக்கு பொதுவானது சிறுநீர் பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது அத்தனையுமே இந்த பாயிண்ட் நம்பர் 6 தான். இப்போ சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த பாயிண்டில் 1 நிமிஷம் நீங்கள் இருக்கலாம். 1 நிமிஷம் இருக்கலாம். பிசிஓடி, ஃபைப்ராய்டு இருக்குது, கர்ப்பப்பை இறக்கம் இருக்குது, இரண்யா இருக்குது, டாக்டர் மெஷ் வைக்கணுன்றாங்க, அவங்களாம் 1 நிமிஷம் இருக்கலாம். சுகர் இருக்கிறவங்கலாம் பாயிண்ட் நம்பர் 5ல் 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பாயிண்ட் மேலே தூக்குறமே பாயிண்ட் நம்பர் 5ல் 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 7, தொப்புளில் கை வச்சு ரைட் சைடு ஷோல்டர் நோக்கி மேலே தூக்குறோம் இல்லையா, பாயிண்ட் நம்பர் 7, அதுதான் வந்து பித்தப்பையை பலப்படுத்தும், பித்த நீரை சீராக சுரக்கும், கல்லீரலினுடைய அடிப்பாகத்தை பலப்படுத்தும், எல்டிஎல் HDL கொலஸ்ட்ராலை ஒரு உடலில் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுற பாயிண்ட் தான் பாயிண்ட் நம்பர் 7, 8 ரெண்டுமே. 7ம் சரி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஷோல்டர் நோக்கி மேலே தூக்குறோமே பாயிண்ட் நம்பர் 8, ரெண்டுமே LDL HDL கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும், VDL கண்ட்ரோல் பண்ணும், 3 கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா RBC சிகப்பு இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை கூட்டும், பாயிண்ட் நம்பர் 8. கணையத்தை ஊக்குவிக்கும், பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 5 சுகருக்கு சிறந்த பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8ம் சுகருக்கு சிறந்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 9, தொப்புள்ள ஆள்காட்டி விரலை வச்சு வலது தொடை நோக்கி கீழே இருக்கிறோம். அப்பண்டிசைட்டிஸ் குடல் வாழ்வு பிரச்சனை வராமல் பாதுகாக்கின்ற பாயிண்ட் நம்பர் 9. ப்ளஸ் சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம். சிறுகுடலுக்கு வந்து சப்த தாதுக்கள் வரணும், பெருங்குடல் பக்கமாக போய் சக்கையெல்லாம் மலக்குடலுக்கு போகணும். அந்த இடத்துல ஏதாவது ஒன்று மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் வர இடத்துல வந்து சுவேஜி தண்ணி வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த மாதிரி ஒரு கலேபரம் நடக்குது இல்லை, அந்த மாதிரி சிஸ்டம்லாம் எதுவும்
பிரச்சனை வராமல் பாதுகாக்கிற இடம் தான் பாயிண்ட் நம்பர் 9. பாயிண்ட் நம்பர் 10, கட்டை விரலை வச்சு லெஃப்ட் சைடு தொடை நோக்கி இப்படி கீழே தள்ளுறோம். மலக்குடலில் எப்போவுமே வாட்டர் கண்டென்ட்டு இருக்கணும். மோஷன் போனால் மோஷன் ஈரமாக இருக்கணும். மோஷனில் ஈரம் இல்லைன்னா மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல் வந்தால் வாழ்க்கையே சிக்கல். புரியுதுங்களா? மலச்சிக்கல் வந்தால் 14 ராஜ உறுப்புலேயும் பிரச்சனை வரும். மலச்சிக்கல் வந்தால் உடம்பில் இருக்கிற 72,000 நரம்புகளில் 54,000 நரம்புகள் மலச்சிக்கல் வந்துடுச்சுன்னா பாதிக்கப்படும். மோஷன் ஃப்ரீயாக இருக்கணும், மலச்சிக்கல் வராமல் இருக்கணும். இதெல்லாம் எந்த பாயிண்ட் நம்பர் 10. பாயிண்ட் நம்பர் 11, ரைட் சைடு செஸ்ட் நிப்பிள் இப்படி ஒரு ஜான் இப்படி தானே வைக்கிறோம். நம்ம ரைட் சைடு செஸ்ட் நிப்பிள் இப்படி கை வைக்கிறோம், ஒரு ஜான் வைக்கிறோம். சுண்டு வரல் எங்கே முடியுதோ அங்கே இப்படி கை வைக்கிறோம். இது வந்து சென்டர் ஆஃப் த லிவர். காமிச்சேன் இல்லையா? விட்டமின் A, B, D, E, K எல்லாமே இந்த பாயிண்ட் நம்பர் 11 தான். 1. ஏன் இந்த செஸ்ட் நிப்பிள் இப்படி நம்ம இப்படி கை வச்சு பாருங்க, இப்படி வச்சு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமா? இங்கே இப்படி ப்ரெஷர் கொடுத்து தான் அப்படி மெஷர் பண்ணுறோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 2-3 செகண்ட்ஸ் இப்படி கை வைப்போம். நம்ம இங்கே இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய ரைட் சைடு செஸ்ட் நிப்பிள், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே லெஃப்ட் சைடு செஸ்ட் நிப்பிள், அந்த நிப்பிளுடைய சென்டரில் தூசுமுக வர்மம் அப்படின்னு ஒரு முக்கியமான வர்மா பாயிண்ட் இருக்கு. இந்த தூசுமுக வர்மம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரமுடிச்சோடு தொடர்பினை உடையது. கழுத்து சர்விக்கல் ப்ராப்ளத்தை அத்தனையும் சால்வ் பண்ணும். கழுத்து வலி இருக்கிறவங்கெல்லாம் செஸ்ட் நிப்பிளில் கட்டவரலினுடைய இந்த நடுப்பாகம் இருக்கு இல்லையா, இந்த நடுப்பாகத்தை இப்படி வச்சு அழுத்திக்கணும். மிச்சம் எந்த உடம்பும் செஸ்ட்டில் படக்கூடாது. 2 செஸ்ட் நிப்பிள் இப்படி கை வச்சுக்கணும். ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நல்லா ரைட்டு லெஃப்ட் கழுத்து நல்லா ஒரு 5 முறை, அப் அண்ட் டவுன் ஒரு 5 முறை. நம்ம கண் பயிற்சியில் பண்ணுறோம் இல்லையா, அதே டைரக்ஷனில் எல்லாம் 5 முறை முடிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா கழுத்து வலி சரியாயிடும். ஏன்னா தூசுமுக வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது கழுத்து C1 to C7 சரியாயிடும். நிப்பிளுக்கு கீழே ஒரு விரலுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா அனுமன் காலம் அப்படின்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துலையே நமக்கு அந்த ரவுண்டுக்கிட்டே இருக்கும் அனுமன் காலம். இந்த அனுமன் காலம் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, மோஷன் போகும்பொழுது மலச்சிக்கல் வந்துன்னா மோஷன் போகும்பொழுது சில பேருக்கு பிளட் வருது பாருங்கள். அந்த பிளட்டு மோஷன் போகும்போது மூலம் சில பேருக்கு வெளியில் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். பைல்ஸ், அப்புறம் பிட்சுலா, இதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் பாயிண்ட் நம்பர் அந்த அனுமன் காலம். அதனால தான் அது 2 அப்படி ஜஸ்ட் இப்படி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை அழுத்தினாலே போகும். இப்போ பாயிண்ட் நம்பர் 11, பாயிண்ட் நம்பர் 12 அதே தூசுமுக வர்மம் அனுமன் காலம் மண்ணீரலை பலப்படுத்தும். ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பாயிண்ட் நம்பர் 12 நல்லா ஞாபகம் வச்சு. ஆர்பிசி செல்களுடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் பாயிண்ட் நம்பர் 12. பாயிண்ட் நம்பர் 13 தொப்புள்ளிருந்து ரைட் சைடு இடுப்பு நோக்கி வச்சு ரைட் சைடு இடுப்பில் கட்டை விரல வைக்கிறோம். எந்த இடத்துல வைக்கணும்? ஆமாம், குடத்தை தூக்கி, குடம் தெரியுமா? தெரியும். குடத்தை தூக்கி எந்த பக்கம் வைப்போம்? லெஃப்ட் சைடில் வைப்போம். ஆனால் நம்ம கை எங்கே வைக்கிறோம்? ரைட் சைடில் வைக்கிறோம். இங்கே வைக்கணும். ஏன் இந்த சைடில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்துல அனாட்டமிக்கல் பிரகாரம் இந்த இடத்துல நமக்கு நம்ம மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தது? ரெக்கை இருந்தது, விங்ஸ் இருந்தது நமக்கு இந்த இடத்துல. அந்த இடம் தான் அது. அதனால அது உள்ளே இருக்குது அந்த இடம். இப்போ அது வெளில வந்ததுனால தான் நம்மளால் பறக்க முடியல. அப்போது வெளில வந்ததுனால என்ன அர்த்தம்? ரொம்ப குண்டாயிட்டதுனால. அது உள்ளே போகணும். அப்போ அது உள்ளே போயிட்டாலே உடம்பு லேசாக இருக்கும், பறக்க முடியாது. உடம்பு லேசாக இருக்கும், பறவை மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்கு தான் சொல்கிறது. அந்த இடத்த தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13வது பாயிண்ட்டு இருக்கிற 14 மெரிடியன்லேயே பெரிய மெரிடியன் இது தான். இதெல்லாம் அங்கங்கே தான் வேலை செய்யும். இது மட்டும் இங்கேருந்து மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்திலிருந்து
மைய நரம்பு மண்டலம், அதாவது யோகத்தில் சொன்னால் சுழிமுனை நாடி, மெடிக்கல் சயின்ஸில் சொன்னால் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், பேர் தான் வேறு. அதில் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னு சொன்னால் யோகத்தில் அதுக்கு பேர் என்னது? சுழுமுனை நாடி. அப்போது இங்கிருந்து மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்திலிருந்து மைய நரம்பு மண்டலம் சுழிமுனை நாடி வழியாக தலை உச்சிக்கு போய் பீனியல் சுரப்பி துரியம் சகசாதாரத்தில் போய் நின்று அங்கிருந்து உடம்பு முழுக்க ரத்தத்தோட கலக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். 13. 14 தொப்புளிலிருந்து லெஃப்ட் சைடு தொடையை நோக்கி ஒரு ஜான் வச்சு அதனுடைய நடுப்பகுதி ஆள்காட்டி விரல் எங்கே இருக்குதோ அதை அப்படியே அந்த ஆள்காட்டி விரல் நேராக சென்டராக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு ஜானில் அரை ஜான் இங்கே இருக்கும், அப்போ இந்த ஆள்காட்டி விரல் அங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். அடிவயிறு நெறிக்கட்டுற இடம். மலக்குடலில் சாலிடு வேஸ்ட் வந்துருச்சுன்னா உடனே சிக்னல் கொடுக்கும். ஏன்னா சாலிடு வேஸ்ட்டு மலக்குடலுக்கு கழிவு வந்துடுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணது? வெளியில் தள்ளணும். மலக்குடலில் இருக்கிற சாலிடு வேஸ்ட்டை நாம் உடனே சிக்னல் கொடுத்த பிறகும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம், மோஷன் அப்புறம் போய்க்கலான்னு தள்ளி போட்டுட்டோம்லே என்ன வந்துடும் நமக்கு? மலக்குடலில் வந்து சாலிடு வேஸ்ட்டு சேர சேர அங்கே என்ன அதிகமாகும்? அங்கே கேஸ் அதிகமாகும், கேஸ் காற்று அதிகமாகும். அந்த கேஸ் காற்று அப்படியே உள்ளுக்குள்ளே எங்கே போய் பூர்றதுன்னு பார்க்கும். ரத்தம் போகிற பாதைக்குள்ளே வந்து காற்று போகிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ ரத்தம் போகிற பாதைக்குள்ளே இந்த கேஸ் அப்படி உள்ளே நுழைஞ்சிட்டா போகிறோம், உடனே நமக்கு என்ன வந்துடும்? ஸ்ட்ரோக்கு, அட்டாக் வந்துடும். அதனால தான் மோஷன் வந்தால் உடனே என்ன பண்ணணும்? போயிடணும். அந்த சாலிடு வேஸ்ட்டில் மலக்குடலுக்கு வந்துருச்சு போன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது பாருங்கள், அதுதான் பாயிண்ட் நம்பர் 4. அதை நம்மளை பாதுகாக்கும். ப்ளஸ் ஆண்களுக்கு சிறப்பு ப்ராஸ்டேட். பாயிண்ட் நம்பர் 6க்கும் 14க்கும் என்ன வித்தியாசம்னா, பாயிண்ட் நம்பர் 6 ஆண் பெண்ணுக்கு பொதுவானது சிறுநீர்ப்பை, பெண்களுக்கு மலக்குடல், ஆண்களுக்கு வித்துப்பை. புரியுதுங்களா? இப்போ கையை இங்கேருந்து எடுக்கணும். குறிப்பாக 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி நீங்கள் முறையாக பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஆமாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உடற்பயிற்சியும் எம்டி ஸ்டமக்கில் நம்ம பண்ணுவோம். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மட்டும் வயிற்றில் உணவு இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம்? தூக்கம் வரலையா? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். மன அழுத்தம் அதிகமாக இருக்கா? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கா? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். இவ்வளோ நன்மைகள் இல்லாமல் இந்த அடிஷ்னலாக இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷருக்கு இந்த ஒரு சிறப்பு நமக்கு இருக்கிறது. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் கையை எடுத்துட்டு தான் கடைசியில் என்ன பண்ணுவோம்? நம்ம உடல் தளர்த்தல் கடைசியில் நம்ம பண்ணுவோம். முடிஞ்சதுன்னா பயிற்சி முடித்த உடனே உடல் தளர்த்தல் கையோட பண்ணிவிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போனோம், வேறு வேலை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உடல் தளர்த்தலை என்ன பண்ணணும்? அன்றைக்கி இரவுக்குள்ளே பண்ணிடணும். விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் சேர்த்து வச்ச சேவிங்ஸு அன்றைக்கி நைட்டே என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷருக்கும் உடல் தளர்த்தலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. இந்த உடற்பயிற்சிகள்லாம் வந்து 108 வர்மா பாயிண்ட்டை பார்த்துட்டோம். 14 ரிலாக்ஸேஷனில் வந்து வர்மா பாயிண்ட்டு இல்லை. ஆனால் ரிலாக்ஸேஷனில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வசியக்கலை இருக்கிறது, ஹிப்னாட்டிசம், மெஸ்மேரிசம். இந்த ரெண்டுத்தினுடைய கூட்டுக்கலவை தான் உடல் தளர்த்தல். ஹிப்னாட்டிசத்துலேயும் மெஸ்மேரிசத்துலேயும் மின்காந்த ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றி தன் உடலுக்கு தேவையானது போக மீதி இருக்கின்ற ஆற்றலை மற்றவர்களுக்கு பார்வை மூலமாகவும் பாசஸ் மூலமாகவும் நோய் தீர்க்கின்ற ஒரு கலை தான் வசியக்கலை, ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம். ரிலாக்ஸேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வான்காந்த ஆற்றலை
ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றி, வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றி உடல் உறுப்புகளுக்கு கொடுத்தது. அந்த 14 ஜங்ஷனுக்கு கொடுத்துட்டோம் இல்லையா, ஜங்ஷனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்குது பாருங்கள். அந்த மிச்சம் இருக்கிறத காலில் இருந்து பாதம் வரைக்கும் உச்சி வரைக்கும் உங்கள் மனசை எடுத்துன்னு போயிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வரும் பொழுது எந்தெந்த இடத்துல குறைபாடு இருக்கோ அந்தந்த இடத்துல அது போய் கொடுத்துரும் பேலன்ஸை. அப்போது ஹிப்னாட்டிசமும் மெஸ்மரிசமும் தனக்கு போக மிச்சது மற்றவர் நோய் தீர்க்கும் முறை. ஆனால் உடல் தளர்த்தல் என்பது நமக்கு நாமே மருத்துவர். நம் உடலிலே இருக்கின்ற நோய்களை நமக்கு நாமே தீர்த்து கொள்ளுகின்ற முறை உடல் தளர்த்தல். அதனால் அன்றைக்கே பண்ணிடணும். ஒன்று உடற்பயிற்சி முடிச்சோடனே பண்ணுங்கள், இல்லைன்னா அன்றைக்கி இரவுக்குள்ளே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ரைட், குட். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம காலையில் ஆரம்பித்து கைப்பயிற்சியில் ஆரம்பித்து நம்ம காலையில் நம்ம 9 மணிக்கு ஆரம்பித்தோம் இல்லை, 5:20 5:25 வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறீங்க. நிறைய உள்வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கிறோம். இப்போ நாளையிலேருந்து நம்ம என்ன சபதம் எடுப்போம்? என்னம்மா? உடற்பயிற்சியை சரியான முறையில் செய்வோம். அதுவும் லேடிஸ் செய்கிறது இல்லைன்னா பசங்களை ஸ்கூல் அனுப்பணும், வேலை அப்படின்னு நம்ம விட்டுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய மாட்டாங்கன்னா நீங்கள் காத்தால தான் செய்யணும், விடிய காத்தால செஞ்சதான் பலன் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அப்படி செய்யாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு காத்தால உங்களுக்கு வேலை இருந்தால் கூட பிள்ளைங்களாம் 6:30-7 மணிக்கெலாம் வேன் இருந்தால் கூட எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு டிஃபன் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் காயகல்பத்தை மட்டும் எழுந்தவுடனே பண்ணிவிட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாம். எனக்கு அப்போவும் நேரம் இல்லைங்க, நான் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், டிஃபன் சாப்பிட்டு டேப்லெட் போனோன்னா டேப்லெட் போட்டுருங்க, மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடியாவது நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லி எங்கள் ஊரில் நிறைய பெண்கள் இப்போ இந்த 11:30 மணி பேட்சில் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அந்த மாதிரியாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக 50% பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயிற்சியை பயிற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது, பண்ணணும். டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பயிற்சியை பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க தயவுசெய்து பயிற்சிகளை. உங்கள் பசங்களுக்கு கொடுங்க பயிற்சி, ஏன்னா அவங்க தான் எதிர்காலம். ஆனால் நம்மளை மாதிரி 1 மணி நேரம் பசங்க பண்ணுவாங்களா பயிற்சி காலையில்? அவங்களுக்கு என்ன இருக்குது, படிக்கணும், ஓடணும், வேனுக்கு 6:30 மணிக்கு வேன் வரும், 7 மணிக்கு வேன் வரும், 7:30 எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. அதனால் நாங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் ஒரு டிப்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு இல்லை. பசங்களுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் கொடுப்போம். என்ன கொடுப்போம்னா, உங்கள் பசங்களுக்கு இது கேட்டுக்குங்க. திங்கட்கிழமை கைப்பயிற்சி காயகல்பம், செவ்வாய்க்கிழமை கால் பயிற்சி காயகல்பம், புதன்கிழமை நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி காயகல்பம், வியாழக்கிழமை கண் பயிற்சி கபாலபதி காயகல்பம், வெள்ளிக்கிழமை மகராசனம் 1 and 2 காயகல்பம், சனிக்கிழமை மசாஜி அக்குப்ரெஷர் காயகல்பம். ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, மொத்தத்தையும் சேர்த்து பண்ணிடணும். இது யாருக்கு? பசங்களுக்கு. நமக்கு இல்லை.